गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय। பரமஞானியான பிரம்மனிஷ்டால் இந்த 10வது அத்தியாயத்தில் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவனுடைய அவதாரமும் ராமாயணத்தையும் ஒரே அத்தியாயத்தில் முழுக்க சொல்றார். ஒவ்வொரு ஸ்லோகத்தில் அப்படி அற்புதமாக சொல்லிட்டு வர்றார். இந்த 10வது அத்தியாயத்தில் இந்த ராமச்சந்திர பிரபுவனுடைய அவதாரம் சொல்றதுக்காக தான் இந்த சூரிய வம்சத்தை விஸ்தாரமாக சொல்லிட்டு வர்றார். அத்தனை பேரும் மகாத்மாக்கள் அப்படின்னு ஆரம்பத்திலே சொல்லிட்டார். இவாளுடைய கதையை விஸ்தாரமாக சொல்லணும்னா 100 வருஷம் ஆனால் கூட என்னால் உட்காந்து சொன்னால் கூட முழுக்க சொல்ல முடியாது. அப்படி எல்லோரும் தர்மதா ராஜ்ய பரிபாலனம் பண்ணி, சில பேர் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் எல்லோரும் ராமச்சந்திர பிரபுவனுடைய வம்சத்தில் அப்படி தர்ம பரிபாலனம் பண்ணவர்கள்னு அவெல்லாம் வர்ணித்து, கடைசியாக போன அத்தியாயத்தில் கட்வாங்கன் அவர் வைகுண்டத்துக்கு போனார். பகவத்குணத்தை கேட்டு கங்கா தீரத்துக்கு 1.5 மணி நேரம்தான் இருக்க போறேன்னு தெரிஞ்சுட்டு கங்கா தீரத்துக்கு பகவத்குணத்தை கேட்டு வைகுண்டத்துக்கு போனார் அப்படின்னு இந்த 9வது அத்தியாயத்தை பூர்த்தி பண்ணி, மேலே அந்த கட்வாங்கனுக்கு அவருடைய புத்திரராக இருக்கக்கூடிய தீர்க்கபாகு அவர்கிட்ட ராஜ்யம் ஒப்படைச்சிட்டு அவர் வைகுண்டத்துக்கு போனார். தீர்க்கபாகு தன்னுடைய புத்திரனாக இருக்கக்கூடிய ரகுவிடம் ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்டு அவர் காட்டுக்கு போய் தபஸ் பண்ணி பகவானுடைய திருவடி அடைந்தார். ரகு அவர் அந்த ரகுனால தான் சுவாமிக்கு ராகவன் அப்படின்ற பெயர். இந்த ராகவகான்னு ராமச்சந்திரமூர்த்தியை ஏன் சொல்றோம்னா இந்த ரகுனால தான். ரகுஹோ கோத்ராபத்தியம் புமானு ராகவகான்னு இந்த ரகுக்கு அப்புறம் யாரெல்லாம் பிறந்திருக்காலோ அத்தனை பேருக்கும் ராகவன்கள் அப்படின்னு பெயர். ராகவன் யார் வேணாலும் சொல்லலாம். தசரதனை சொல்லலாம், ராமரை சொல்லலாம், லக்ஷ்மண சுவாமியை சொல்லலாம், பரதாழ்வாரை சொல்லலாம், யாரை வேணாலும் ராகவன்னு சொல்லலாம். இந்த ரகுக்கு அப்புறம் பிறந்தவர்கள் எல்லோரையும். அப்படி ரகுவும் தர்மதா பரிபாலனம் பண்ணினார்னு ரகு வம்சம்னே காளிதாசன் ஒரு காவியத்தை பண்ணினார். அப்படி உயர்ந்த ராஜாவாக இருக்கக்கூடிய ரகு அவர் காட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய குமாரனாக இருக்கக்கூடிய அஜன்ட ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்டு அவர் காட்டுக்கு போய் தபஸ் பண்ணி பகவானுடைய திருவடி அடைந்தார். இந்த அஜனும் பரம தர்மாத்மா. இந்த அஜன் தன்னுடைய புத்திரனாக இருக்கக்கூடிய தசரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு அவர் காட்டுக்கு போய் தபஸ் பண்ணி பகவானுடைய திருவடியை அடைந்தார். இப்பேற்பட்ட தசரதனுக்கு தான் சாட்சாத் வைகுண்டவாசியாக இருக்கக்கூடிய பிரபு, அந்த வைகுண்டவாசியே தான் ராமனாகவும் லக்ஷ்மண சுவாமியாகவும் பரதாழ்வாராகவும் சத்ருக்ன ஆழ்வாராகவும் 4 பேர்களாக சாட்சாத் வைகுண்டவாசியே பிறந்தார் அப்படின்னு பெரியவாலாம் சொல்ல அப்படின்னு பிரம்மனிஷ்டால் சொல்ற. ராமலக்ஷ்மண பரத சத்ருக்னா இது சம்ஞையா அப்படின்னு வைகுண்டவாசியே 4 ரூபத்தில் பிறக்கிறாராம். இப்போ 4 ரூபத்தில் பிறக்கிறாருன்னா என்ன, 1ல் 25% அப்படி கிடையாது. இது எல்லாருமே பரிபூர்ணம் தான். இதில் இவர் ஒஸ்தியா அவர் கம்மியான்றது கிடையாது. எல்லாமே பகவத் அவதாரம் தான். 4 விதமாக பிறக்கிறார்கள். இவ 4 பேர்களுக்கும் 4 விதமான தர்மத்தை காண்பிக்கிறதுக்காக வந்தவர்கள்லாம் இந்த உலகத்தில். ராமச்சந்திரமூர்த்தி எதுக்கு பிறந்தார்னா சாமானிய தர்மத்தை காண்பிக்கிறதுக்காக பிறந்தார். ராமச்சந்திரமூர்த்தி அவதாரம் பண்ணி மாத்ருதேவோ பவா பித்ருதேவோ பவான்னு காண்பிச்சார் ராமச்சந்திர பிரபு. அடுத்ததாக லக்ஷ்மண சுவாமி அவதாரம் பண்ணி அவர் மாத்ருதேவோ பவா பித்ருதேவோ பவான்னு இல்லை, மாதா ராமஹா மத்பிதா ராமச்சந்திரஹான்னு என் அம்மா என் அப்பா என் சர்வஸ்வம் என் பிரபுதான்னு இப்படி ஒரு விசேஷ தர்மத்தை காண்பிக்கிறதுக்காக பிறந்தவரா லக்ஷ்மண சுவாமி. அடுத்தது பரதாழ்வார், அவர் ஒரு தர்மத்தை காண்பிக்கிறதுக்காக பிறந்தவர். லக்ஷ்மண சுவாமி பகவத் கைங்கரியம் எல்லாம் என் ராமச்சந்திரமூர்த்தின்னு அவர் இருந்தாலும் பரதாழ்வாரோடைய எண்ணமும் அதுதான், சர்வமும் ராமார்ப்பணம் தான். ஆனால் ராமருடைய சேவை செய்யறதுக்காக பிறந்தவர் லக்ஷ்மண சுவாமி. ராமர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை காப்பாற்றுறதுக்காக பிறந்தவர் பரதாழ்வார். பரதாழ்வார் நான் ராமன் கூட காட்டில் தான் இருப்பேன், பிரபு கூட காட்டில் தான் இருப்பேன், சேவை செய்யன்னு நினைக்கல. ராமச்சந்திர பிரபு நீ இருந்து ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணுன்னு அந்த பொறுப்பை ஒப்படைத்த உடனே அவருக்கு என்னன்னா ராமச்சந்திர பிரபுவனுடைய வார்த்தையை காப்பாற்றணும்ன்றதான் முக்கியமாக இருந்தது. இப்படி பகவானுடைய வாக்கு, அதுக்கும் மேல உயர்ந்த பக்தியா, எனக்குன்னு எந்த சங்கல்பமும் கிடையாது, என் பிரபு என்ன சொல்றாரோ அதை நான் செய்யறதுதான் என்னுடைய வேலைன்னு இப்படி காண்பிச்சு இப்படி ஒரு பக்தியை காண்பிக்கிறதுக்காக பிறந்தவர் பரதாழ்வார். அடுத்தது சத்ருக்ன சுவாமி, அவர் என்ன காண்பிக்கிறதுக்காக பிறந்தார்னா எப்பொழுதும் பகவத் ஆராதனம் பகவான் ஆராதனம் பண்ணுறது தான் முக்கியமான காரியமாக இருந்தாலும்
அதை விட முக்கியமானது எது அப்படின்னா பாகவத ஆராதனை. பாகவதால் ஆசிரிச்சாதான் நமக்கு க்ஷேமம் கிடைக்கும் அப்படின்னு இவர் என்ன பண்ணினார்னா, சத்ருக்ன சுவாமி பரதாழ்வார் கூடயே தான் இருந்தார். அதனால பரதனை ரொம்ப பிடிக்குமான்னா, எப்பொழுதும் பரதன் ராமச்சந்திர பிரபுவனுடைய குணங்களை வர்ணிச்சதுனால அந்த ராமச்சந்திர பிரபுவனுடைய குணங்களை கேட்கறதுக்காக சத்ருக்னர் பரதாழ்வார் கூட இருந்தார் அப்படின்னு அப்படி 4 விதமான தர்மங்களை காண்பிக்கிறதுக்காக சாட்சாத் வைகுண்டவாசியே ராம லக்ஷ்மண பரத சத்ருக்னா இது சம்ஞையா அப்படின்னு 4 புத்திரர்களாக அந்த தசரதருக்கு பிறந்தார் அப்படின்னு பிரம்மனிஷ்டால் வர்ணிச்சார். இப்படி வர்ணிச்சுட்டு சில அவதாரங்களுக்கு தான் பிரபு முதல்லையும் நமஸ்காரம் பண்றார், கடைசியிலையும் நமஸ்காரம் பண்றார். அதுக்கும் மேல ஒவ்வொரு ஸ்லோகமும் வரப்போறது. இப்பேற்பட்ட பிரபு நம்மளை காப்பாற்றட்டும், இப்பேற்பட்ட பிரபு நம்மளை காப்பாற்றட்டும்னு எந்த பிரபு இந்த மாதிரி தனுர்பங்கம் பண்ணினாரோ அவரை நம்மளை காப்பாற்றட்டும், எந்த பிரபு மான் பின்னாடி ஓடினாரோ அவர் நம்மளை காப்பாற்றட்டும், எந்த பிரபு கரதூஷண திரிசிரஸ்த சம்ஹாரம் பண்ணினாரோ அவர் காப்பாற்றட்டும்னு இப்படியே இந்த பிரபுவை வர்ணிச்சு அப்படி தான் ஏகாந்தமாக வர்ணிச்சு சொல்றார் இந்த சரித்திரத்தை. இந்த பரீட்சித் ராஜாட்ட சொல்லும் போதே ஆரம்பிக்கும் போதே, அப்பா இப்பேற்பட்ட ராமச்சந்திர பிரபுவனுடைய கதையை நீ நிறையா சபையில நிறையா ரிஷிகள் மூலியமாக கேட்டிருப்ப. ஏன்னா ராஜாவா இருக்கிற நீ ராமாயணத்தை கேட்காம உன்னால இருக்க முடியாது. ராமாயணத்துல ஒவ்வொரு விஷயம் ஒரு ராஜா எப்படி இருக்கணும், எப்படி பரிபாலனம் பண்ணணும்ன்றத அப்படி காண்பிச்சுட்டு போயிருக்கார் ராமச்சந்திரமூர்த்தி. அதனால ராமாயணத்தை உன்னால கேட்காம இருந்திருக்க முடியாது. அந்த கதையை நிறைய பேர் கேட்டிருக்கா, எல்லோருக்கும் தெரிஞ்ச கதை தான். அப்படி இருந்தும் கூட இந்த சமயத்துல நான் ஏன் உனக்கு இந்த ராமாயணத்தை சொல்றேன் அப்படின்னா, இந்த ராமச்சந்திர பிரபுவை பத்தி வர்ணிக்கிறது உனக்காக இல்லை, எனக்காக. அந்த பிரபுவை பத்தி வர்ணிக்காம போனோன்னா அந்த காவியமே சோபிக்காது, அப்பேற்பட்ட மூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு மேல நான் சொல்லக்கூடிய இந்த ராமச்சரித்திரம் எனக்காகன்னு இப்படி மனசுல வச்சுன்னு தான் அப்படி பிரம்மனிஷ்டால் பரீட்சத்துக்கிட்ட சொல்லிட்டு தான் மேல இந்த கதையை ஆரம்பிக்கிறார். நீ நிறைய கேட்டிருப்ப, ஆனாலும் இப்ப இதை கேளு அப்படின்ற சொல்வது போல தனக்காக சொல்லிக்கிறாரா இந்த ராமாயணத்தை பிரம்மனிஷ்டால். பிரம்மனிஷ்டால் இப்படிலாம் சொல்லிட்டு மேல இந்த ராமச்சந்திர பிரபுவனுடைய கதையை ஆரம்பிக்கிறார். குருவர்த்தே தியக்தராஜ்யா. குருவர்த்தே தியக்தராஜ்யான்னா சம்ஸ்கிருத பிரகாரம் குரு அப்படின்னா, குருன்னா குரு சிஷ்யன், குருனா நம்மளுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறவர் குரு அப்படின்றது ஒரு அர்த்தம் இருந்தாலும் சம்ஸ்கிருதத்தில் ஒரு பதத்துக்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு. குருன்னா சம்ஸ்கிருதத்தில் என்னன்னா இன்னொரு அர்த்தம் என்னன்னா, குருன்னா பெரியது, லகுன்னா சின்னது. அதனால தான் குரு லகு பாவம் அப்படின்னு சொல்லுவா. குருநாஞ்ச லகுநாஞ்ச குருநிச்ச லகுநிச்சான்னு இந்த புண்ணிய பாபங்களை வர்ணிக்கும் போது குருன்னா பெரிய பாபம் பண்ணினா பெரிய பிராயச்சித்தம், லகுன்னா சின்ன பாபம் பண்ணா சின்ன பிராயச்சித்தம், இப்படிலாம் பண்ணிக்கணும்னு. குருன்னா என்னன்னா பெருசு. குருவர்த்தே தியக்தராஜ்யா அப்படின்னு இந்த ராஜ்யத்தை துச்சமாக தியாகம் பண்ணினதான் பிரம்மனிஷ்டால் ஆரம்பிக்கிறார். குருவர்த்தே தியக்தராஜ்யான்னா என்ன அர்த்தம்னா, பெருசுக்காக சின்னதா இருக்கக்கூடிய ராஜ்யத்தை விட்டாராம். இந்த உலகத்துல நம்மளுக்கு பணம் தான் பெருசு, அந்த பணத்தை வச்சுதான் எல்லாமே நடக்கிறது. புத்திராதபி தனபாஜாம் பீதிகின்னு சாஸ்திரத்துல சொல்லும்போது தன் பையன்கிட்ட கூட அந்த கஜானோட சாவியை கொடுக்க மாட்டான், தன் மனைவியிட்ட கூட கொடுக்க மாட்டான். மனைவி கேட்டு கொடுக்கும்போது கூட ஐயோ இவ கேட்குறாளே கொடுக்கணுமே செலவாருதேன்னு எல்லோரையும் விட நமக்கு ஆசை எது மேலனா பணத்துல தான். அப்படி அப்பேற்பட்ட ஐஸ்வர்யம், அயோத்தியா ஐஸ்வர்யத்தை பெருசுன்னு தானே எல்லோரும் உலகத்துல நினைச்சுட்டு இருக்கோம் ஐஸ்வர்யத்தை. அப்பேற்பட்ட பெருசா இருக்கக்கூடிய ஐஸ்வர்யத்தை விட தான் ஒன்று மனசுல பெருசாக நினைச்சுண்டு இந்த சின்னதா இருக்கக்கூடிய அயோத்தியா சாம்ராஜ்யத்தை தியாகம் பண்ணினார். எது மனசுல பெருசா நினைச்சார்னு இந்த குருவர்த்தே தியக்தராஜ்யாக்கு பெரியவர்கள்லாம் நிறைய வியாக்கியானம் பண்ணியிருக்கான். எதை பிரபுவை மனசுல பெருசா நினைச்சார்னா, தன் அப்பாவை யாரும் இவர் வரன் கொடுத்துட்டு ஏமாத்திட்டார், ராமச்சந்திர பிரபுவை காட்டுக்கு அனுப்பாம இவர் பொய் சொல்லிட்டார்னு யாரும் சொல்லிடக்கூடாது. அதனால சத்தியசந்தனாக இப்படி தர்மாத்மாவாக இருந்த தசரதனை கடைசி வரலையும் எல்லோரும் தர்மாத்மான்னு சொல்லணும்ன்றதுக்காக, இதுக்காக தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு அதை பெருசாக நினைத்து சின்னதா இருக்கக்கூடிய ராஜ்யத்தை விட்டாராம். இது மாத்திரமானா ராஜ்யத்திலே இருந்தோம்னா இங்க இருக்கிற மந்திரிமார்கள் சில மகான்கள் இப்படிதான் பார்க்க முடியும். காட்டுக்கு போனாதானே ரிஷிகள்லாம் எப்படி கஷ்டப்பட்டு தன்னை தியானம் பண்ணி அடைகிறார்கள். அவ எல்லாத்தையும் தியாகம் பண்ணி இருக்காளே, அப்பேற்பட்ட வாழ்க்கைய தானும் அனுபவிச்சுண்டு அவளை பார்க்கணும்ன்றது அவர் பெருசா நினைச்சதுனால இந்த சின்னதா இருக்கக்கூடிய ராஜ்யத்தை தியாகம் பண்ணினார்.
இது மாத்திரமான்னா இப்படி காட்டுக்கு கிளம்பி வந்தாதானே மதங்கருக்கு அப்படி ஒரு குரு சிஸ்ரோஷ பண்ண சபரிய பார்க்க முடியும். சபரிய பெருசா நினைச்சதுனால இந்த சின்னதா இருக்கக்கூடிய ராஜ்யத்தை தியாகம் பண்ணினாராம் பிரபு. இது மாத்திரமான்னா எல்லோருக்கும் இப்படி ஒரு தாசன் கிடைப்பானா, இப்படி ஒரு தாசன் கிடைப்பானான்னு ஆசையா இருக்கணும். அந்த மாதிரி உத்தம பக்தனா இருக்கக்கூடிய ஆஞ்சநேய சுவாமி ராஜ்யத்துல இருந்தா கிடைச்சிருப்பாரா? காட்டுக்கு வந்தாதானே ஆஞ்சநேய சுவாமி கிடைப்பார். அந்த ஆஞ்சநேய சுவாமியை பெருசா நினைச்சதுனால ராமச்சந்திர பிரபு இந்த சின்னதா இருக்கக்கூடிய ராஜ்யத்தை தியாகம் பண்ணார். குருவர்த்தே தியக்த ராஜ்யா. இது மாத்திரமா அப்படின்னா பரம பாகவதோத்தமனா இருக்கக்கூடிய விபீஷண ஆழ்வாரை பார்த்தாரா, அந்த விபீஷண ஆழ்வார மனசுல நினைச்சுண்டு சின்னதா இருக்கக்கூடிய ராஜ்யத்தை தியாகம் பண்ணினார். இது மாத்திரமா நான் சுக்ரீவன், ஜாம்பவான், அங்கதன் மற்ற எல்லார் பக்தர்களையும் பார்க்கணும்னா அங்க போயிட்டு காட்டுக்கு போனாதானே அவள் எல்லாரையும் சந்திக்க முடியும், அவ கூட சக்கியம் ஏற்படும். அதை பெருசா நினைச்சு சின்னதா இருக்கக்கூடிய ராஜ்யத்தை தியாகம் பண்ணினார். இந்த சின்னதா இருக்கக்கூடிய ராஜ்யத்தை தியாகம் பண்ணினாதான் தேவ காரியமா இருக்கக்கூடிய ராவண சம்ஹாரம் பண்ண முடியும்ன்றதுனால அது பரியந்தம் உள்ள எல்லாத்தையும் மனசுல வச்சுண்டு அதெல்லாம் பெருசா நினைச்சதுனால இந்த ராஜ்யத்தை அவருக்கு சின்னதா ஆயிடுதான். அதனால குருவர்த்தே தியக்த ராஜ்யா வியச்சரதனுவனம் பத்மபத்யாம் பிரியாயாக பானிஸ்பரிஷ அக்ஷமாபியம். அப்படி போனாரே அவருடைய திருவடி எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படியே ரொம்ப சாஃப்டா கோமலமான திருவடியா. தேவி அப்படி ராமச்சந்திர பிரபுவனுடைய அந்த திருவடியை எடுத்து மடியில வச்சுட்டு இப்படி கால் பிடிச்சு விடுவாளாம். அப்படி பிடிக்கும் போதே தாங்க முடியாம சவந்து போயிடுமா. அப்பேற்பட்ட திருவடி. அந்த திருவடியை வைத்து கொண்டு பகவான் காட்டுல சஞ்சாரம் பண்றார். காட்டுல கற்கள்லையும் முள்ளுலையும் இப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு வராராம். பித்ருவாக்கிய பரிபாலனம், தர்மம் தர்மம் தர்மம்னு சொல்லி கொண்டு தேவியிட்டையும் சொல்லிட்டு அழிச்சுன்னு வராராம். காட்டுல இந்த மாதிரி தர்மம் கிடைக்காதமா, இது பண்ணிதான் ஆகணும்னு. அப்படி பிரபு அந்த தர்மத்தை பரிபாலனம் பண்ணிட்டே வரார். பானிஸ்பர்ஷ அக்ஷமாபியாம் மிருஜித பதருஜோ யோ ஹரீந்திரானுஜாபியாம்னு எப்போ லக்ஷ்மண சுவாமி என்ன பண்ணுவார்னா இப்படி காட்டில் சஞ்சாரம் பண்ணிட்டு வரும்போது பிரபுவனுடைய கால் கஷ்டப்படுறதுன்றதுனால மறுநாளுக்கு எவ்வளோ தூரம் சஞ்சாரம் பண்ணணுமோ அந்த பாதையெல்லாம் சரி பண்ணி வைப்பாராம் கூடியவரை லக்ஷ்மண சுவாமி. அப்புறம் ஆஞ்சநேய சுவாமியோட சேர்ந்து கொண்டு 2 பேரும் செய்தார்கள்னு இப்படிலாம் பெரியவர்கள் சொல்லுவா. அப்படிலாம் சிசுரோஷ பண்ணாரா லக்ஷ்மண சுவாமி. அப்புறம் காட்டுல வசிச்சுட்டு இருக்கும் போது வைரூப்பியா சூர்பனக்கியாக அந்த சூர்பனக்க அந்த ராமச்சந்திர பிரபு மேல் ஆசைப்பட்ட போது அங்க வைக்கல்யம் பண்ணி அவளை அமிச்ச உடனே ராவணன் தேவியை அபகரிச்சுன்னு போனதுக்கு அப்புறம் சுக்ரீவ சுவாமியை சக்கியம் பண்ணி கொண்டு ஆஞ்சநேய சுவாமியை சக்கியம் பண்ணி கொண்டு பிரிய விரகருஷா ஆரோபித ப்ரூ விஜృంభ திரஸ்தாப்தின்னு அதுக்கப்புறம் அங்கேருந்து பிரபு யாரால பண்ண முடியும்? வேதாந்த தேசிகன் சொல்லும்போது சீதா சீமந்தித சமுத்ரா, அந்த சமுத்திரத்துக்கு சீமந்தம் அன்னைக்கு தானே நேரா தலையில வகுடு எடுப்பா. அப்படி வகுடு எடுத்தது போல ஒரு பாலத்தை போட்டாராம். ராமச்சந்திர பிரபுவை தவிர யாரால பண்ண முடியும்? இந்த மாதிரி ஒரு சமுத்திரத்துக்கு அணை கட்ட முடியும்னு அப்படி வேதாந்த தேசிகன் வர்ணிச்சார். அதனால திரஸ்தாப்திகின்ட்டார். இப்பேற்பட்ட சேது பந்தனம் பண்ணி கலதவதகனா அப்படின்னு அசத்துகள் எல்லோரையும் நிர்மூலமாக சம்ஹாரம் பண்ணிட்டாரா. இவனை மிச்சம் வச்சு அவனை மிச்சம் வச்சுலாம் இல்லாதபடிக்கு எல்லோரையும் சம்ஹாரம் பண்ணிட்டு கடைசியா ராவணனையும் சம்ஹாரம் பண்ணியாச்சு. அப்பேற்பட்ட கோசல தேசத்தை அதிபதியா இருக்கக்கூடிய ராமச்சந்திர பிரபுவை நமஸ்காரம் பண்றேன்னு பிரம்மனிஷ்டால் சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்றாரா. அந்த ஸ்லோகத்தை சொல்லி அந்த பிரபுவனுடைய சரணாரவிந்தத்துக்கு இந்த ராமச்சந்திர பிரபுவனுடைய கதையை இனிமேதான் சொல்ல போறார். இந்த ஒரு ஸ்லோகத்திலேயே ராமாயணத்தை முழுக்க சொல்லிட்டார். திரும்பவும் ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் இந்தேற்பட்ட பிரபு நம்மளை காப்பாற்றட்டும்னு, எப்பேற்பட்ட பிரபு வந்தார் அவர் நம்மளை காப்பாற்றட்டும், இப்பேற்பட்ட பிரபு நம்மளை காப்பாற்றட்டும்னு ஒவ்வொரு சம்பவத்தையும் ஒவ்வொரு ஸ்லோகத்துல அழகாக சொல்லிட்டு போறார். முதல்ல என்ன பண்ணார்னா அவருடைய பால லீலையே வேதாந்த தேசிகன் சொல்லும் போது இந்த மாதிரி வெண்ணப்பாலை திருடுறது, போய் அங்க போய் யார்ட்டையாவது போய் இந்த மிருத்பக்ஷணம் பண்றது, மண்ணு சாப்பிட்றது, அப்புறம் இந்த மாதிரி லீலைகள்லாம் கிடையாதான் அவருக்கு. அவருடைய பாலலீலையே என்ன அப்படின்னா யாக சம்ரக்ஷணம் தான் பாலலீலையா. அப்படி தர்மம் தர்மம்னு சொல்லிட்டு தன்னுடைய முதல் லீலையே பாலலீலையே தர்மமாக இருந்த பிரபுன்னு வேதாந்த தேசிகர் வர்ணிச்சார். அதே போல விஸ்வாமித்ர அத்வராயேன்னு ஊனசோடச வருஷமேன்னு 16 வயசு கூட ஆலயா அந்த பிரபுவுக்கு
தசரதன் பயப்படுறாராம். அந்த மாரீச்சன் சுபாகுலாம் ராத்திரில சஞ்சாரம் பண்ணிட்டு கோரமா இருக்கக்கூடிய ராட்சசர்கள் என் குழந்தை எப்படி சண்டை போடுவான் அவ கூடன்னு தசரதன் உண்மையாவே பயப்படுறார். அந்த விஸ்வாமித்திரர்கிட்ட அனுப்பும்போது, விஸ்வாமித்திரர் உனக்கு இவனை பத்தி தெரியாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லி வசிஷ்டருடைய அனுமதியோடைய ராமச்சந்திர பிரபுவை அழைச்சின்னு அப்படி ஒரு யாக சம்ரக்ஷணம் பண்றாராம். முதல்ல எடுத்தோடனே தர்ம காரியம் யாக சம்ரக்ஷணம். அப்பேற்பட்ட யாக சம்ரக்ஷணம் பண்ணின பிரபு நம்மளை காப்பாத்தட்டும் அப்படின்னு பிரம்மனிஷ்டால் சொல்றார். இப்பேற்பட்ட பிரபு யாக சம்ரக்ஷணம் பண்ணிட்டு அடுத்ததாக சிவதனுர்பங்கத்துக்காக போறாராம். எப்படி போறார்னா ராமச்சந்திர பிரபு கம்பீரமாக போறார். ஜனகர் பார்த்த உடனே இப்பேற்பட்ட குழந்தைகள் எனக்கு மாப்பிள்ளையானா சந்தோஷமா இருக்குமேன்னு இப்படி சந்தோஷப்பட்டு பார்க்கறாராம் அந்த ராமச்சந்திர பிரபுவையும் லக்ஷ்மண சுவாமியும். அப்படி வராரா, எப்படி அந்த அந்த சிவதனுஷை பங்கம் பண்ணினார் அப்படின்னு சொல்லும்போது, ஆதாய பால கஜலீல இவ இக்ஷு யஷ்டிம்னு ஒரு யானை, அது யானை ஒரு கரும்புக்குள்ள புகுந்து அந்த கரும்பை உடைச்சி திங்கணும்னா ஏதாவது இன்னொரு 10 யானையை கூப்பிட்டு தன் தந்தத்தினால உலுக்கி 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 அதுக்கப்புறம் உள்ளேந்து வர முடியாதபடிக்கு எடுத்து இவ்வளோ கஷ்டப்பட்டா சாப்பிடும். அந்த ஒரு சின்ன யானையா இருந்தாலும் என்ன பண்ணணும், அந்த கரும்பை அனாயாசமாக அந்த தந்தத்தை வளைச்சி எப்படி வாயில போட்டு சாப்பிடுமோ அந்த மாதிரி கம்பீரமா இருக்கக்கூடிய ஒரு யானை போல அந்த சிவ தனுஷை எடுத்து இப்படி வளைச்சி நான் போட்டணும்னு நினைக்கிறார். டார்னு சப்தத்தோட அந்த தனுஷானது உடைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட சிவதனுர்பங்கமா ராமாயணத்தில் சொல்லும்போது லோகே விக்யாத பௌருஷம்னு ராமச்சந்திர பிரபுவனுடைய அந்த ரூபத்தை வர்ணிக்கும் போது வரக்கூடிய ஒரு பதம். அப்படி என்னன்னா, அந்த 14, 12, 13, 14 வயசுல இந்த சீதா கல்யாணம் நடந்தது. அந்த சமயத்திலேயே ராமச்சந்திர பிரபுவனுடைய கீர்த்தி உலகம் முழுக்க பரவிடுதான். ஏன் பரவிடுத்துன்னா, யாராலையும் நகர்த்த முடியாத அந்த சிவதனுஷை அனாயாசமா எடுத்து நான் பூட்ட போகும்போது அது உடஞ்சுதோணும். அதனால அவருடைய பெருமையானது உலகம் முழுக்க தெரிஞ்சிருத்துன்னு அப்படி சொல்லுவா. அந்த சிவதனுர்பங்கமானது மேல சீதா கல்யாணத்தை வர்ணிக்கும் போது பிரம்மனிஷ்டால் சொல்றார், ராமர் ராமர் ராமர்னு ராமருடைய குணங்களை வர்ணிக்கிறோம். அப்பேற்பட்ட ராமச்சந்திர பிரபுவுக்கு ஏற்றது போல ஒரு பெண் இருந்தா தானே அவர் கல்யாணம் பண்ணிக்கும் போது சரியாக இருக்கும். அதே போலயே ராமச்சந்திர பிரபுவுக்கு எப்படி அத்தனை கல்யாண குணங்கள் உண்டோ, ராமச்சந்திர பிரபுவுக்கு சரிசமாக ஒரு பெண் உண்டு இந்த உலகத்துலன்னா அது சீதை மாத்திரம்தான். அப்பேற்பட்ட சீதையை கல்யாணம் பண்ணிட்டார்னு ராமச்சந்திர பிரபு ஒஸ்தியா குணங்கள்ல தேவி ஒஸ்தியான்னு பார்த்தா சொல்லவே முடியாதான். தேவி வேணா சொல்லும்போது ராமச்சந்திர பிரபுவை பெருமையா சொல்லிட்டாலே தவிர குணங்கள்னு வச்சு பார்க்கும்போது சமமான குணங்கள்னு பிரம்மனிஷ்டால் சொல்றார். அப்படி சமமா இருக்கக்கூடிய சீதையை கல்யாணம் பண்ணி கொண்டு தான் இப்படி வரும்போது 21 தலைமுறை இந்த க்ஷத்ரிய வம்சர்கள் இருக்கிறவா எல்லோரையும் அழிச்சேன்னு கர்வத்தோட வந்தாராம் பரசுராமர். ராமர்ட்டையும் திக்காரம் பண்ணி இப்படி மிரட்டும் போது அந்த பரசுராமருடைய கர்ப்பபங்கம் பண்ணினிய பிரபு, அப்பேற்பட்ட நீ எங்கள் எல்லோரையும் காப்பாற்றணும்னு ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் இப்படியே சொல்லிட்டு வர, அப்பேற்பட்ட பிரபுவா இருக்கிறனி எங்களை காப்பாற்றணும், அப்பேற்பட்ட பிரபுவா இருக்கிறனி எங்களை காப்பாற்றட்டும்னு இப்படி கொஷின் மார்க் மாதிரியே போட்டி முடிக்கிறார் அந்த ஸ்லோகத்தை. யஹா பபஞ்சா, யஹா வந்தார், எங்க போனார் அப்படின்னு இப்படியே சொல்லிட்டு வரார் பிரம்மனிஷ்டால். அதை சொல்லிட்டு அப்பேற்பட்ட பிரபு நம்மளை காப்பாற்றட்டும்னு அற்புதமான வித்தியாசமான வர்ணனையா வர்ணிச்சுன்னு வரார் இந்த ராமச்சந்திரமூர்த்தியை பத்தி. அடுத்ததாக சத்யபாச பரிவீத பிதுர்நிதேசம்னு எந்த பிரபு மேல ஆணை வச்சு 3 தடவை கட்டின்ட்டாராம் அந்த பாசத்தை. மரண பாசம் போல தன் கழுத்துல 3 தடவை போட்டுட்டாராம் அந்த தசரதர். ராமர் மேலான உன்னுடைய ஆசையை பூர்த்தி பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு கையிட்ட வரன் கொடுத்து இப்படி மாட்டின்ட்டாரே அந்த தசரதர். அவருடைய வாக்கு பிதிர்வாக்கிய பரிபாலனத்துக்காக கிளம்பி போனாரு அந்த பிரபு, தர்மத்துக்காக. அப்பேற்பட்ட பிரபு நம்மளை காப்பாற்றட்டோம்னு அப்படி ராமர் காட்டுக்கு போனது, அங்க ரிஷிகள் கூட இருந்தது, பஞ்சவட்டையில வசிச்சுன்னு இருக்கும் போது அப்ப அங்கேருந்து வந்தாரே ராவணனுடைய சகோதரி. அந்த சூர்பனகை ராமர் மேல ஆசைப்பட்ட போது அந்த சூர்பனகையுடைய மூக்கையும் காதையும் விட்டுட்டாராம் லக்ஷ்மண சுவாமி. உடனே நேரா போய் அங்க ஜனஸ்தானத்துல இருக்கிற கரண், தூஷன், திரிசரஸ்ன்னு இவாள் ராட்சசர்களாட்டையும் இப்பேற்பட்ட வீரர்கள் இங்க இருக்கா, அவளை போய் நீ சம்ஹாரம் பண்ணுன்னு சொல்லிட்டு நேரா ராவணன்ட்ட போயிட்டா. ஏன்னா இவாளால ராமச்சந்திர பிரபுவை சம்ஹாரம் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சிருத்து போல இருக்கு அவளுக்கு. அதனாலதான் நேரா ராவணன்ட்ட போறா.
இப்பேற்பட்ட அந்த ராட்சசர்களை 16,000 பேர் வந்தார்களாம். ஒருத்தர் கையில் வச்சுருக்கிற ஆயுதம் இன்னொருத்தன் கையில் இல்லை. அத்தனை பேரையும் லக்ஷ்மண சுவாமியும் தேவியும் பார்க்கும்போது 1.5 மணி நேரத்தில் தரையில் நின்றுண்டு ராமச்சந்திர பிரபு அவரை சம்ஹாரம் பண்ணினாரே, அப்பேற்பட்ட வீராதி வீரனாக இருக்கக்கூடிய பிரபு நம்மளை காப்பாற்றட்டும் அப்படின்னு பிரம்மனிஷ்டால் வர்ணிக்கிறார். அடுத்ததாக இப்படி சூர்பனுக்கு சொல்லி ராவணன் மாரீச்சனுடைய சகாயத்தினால தேவி அபகரிச்சுன்னு போகிறான். அதுவும் தைரியமாக நேராக சண்டை போட்டு அவனால் தூக்கின்னு போக முடியாது. ராமச்சந்திர பிரபுனுடைய பராக்கிரமம் என்னன்னு சொல்லிட்டா. அதனால ஒரு சென்னாய் போல கபட்டமாக அந்த தேவி அபகரிச்சுன்னு போகிறான். அப்படி அபகரிச்சுன்னு போனதுக்கப்புறம் தேவியை கண்டு பகவான் அழறார். ஏன்னா சீதையுடைய குணங்கள் சீதையை நினச்சி 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 அழறாராம். அழலன்னா தான் ஆச்சரியம். என்ன ராமச்சந்திர பிரபுவே அழுதார்னா இப்படி ஒரு குணவத்தியா இருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்காக அழலன்னா தான் ஆச்சரியம். அப்படி அழுதுண்டே வரார் ராமச்சந்திரமூர்த்தி. அது வால்மீகி ராமாயணத்தில் விஸ்தாரமாக வர்ணிக்கிறார் அதெல்லாம். ஆனால் இங்கே பிரம்மனிஷ்டால் அவர் ஞானி ஒன்றும் அவர் சொல்லும்போது என்னடா ராமச்சந்திர பிரபு இப்படி வைகுண்டவாசி பிரம்மண்யனா இருக்கக்கூடிய பிரபு, ஆத்மாராமனா இருக்கக்கூடிய பிரபு இப்படி அழுதாரேன்னா ஏன் அழுதார் அப்படின்னா நம்மளுக்கெல்லாம் காமிக்கிறாராம். இந்த ராமாவதாரமே ஒரு அற்புதமான ஒரு நாடகம். ராமச்சந்திர பிரபு மனுஷனாக நடிக்கிறாராம். அவர் நடிக்கும்போது வைகுண்டவாசியா இருக்கிறவர் நடிக்கும்போது இவர் மனுஷனா வைகுண்டவாசியான்னு கண்டுபிடிக்கிறதே கஷ்டமா இருக்கான். அப்படி மனுஷன் போல நடிக்கிறார் ஒன்றும். அப்போ மனுஷ தர்மம் எல்லாமே உண்டு. அப்படி இருக்கிறதுனால இப்படி மனைவியை பிரிஞ்சதுனால அழறாராம். பிரம்மனிஷ்டால் சொல்லும்போது எப்படி சொல்றாருன்னா, ஸ்திரீ சங்கினாம் கதிமிதி பிரசயன்னு சசாரா. என்ன சொல்றாருன்னா, ரொம்ப மனைவி மேல ஆசை வச்சு ஒருத்த இருந்தான்னா திடீர்னு அந்த மனைவி இல்லாம போயிட்டான்னா இப்படிதான் கதறா மாதிரி ஆயிடும். அதனால ரொம்ப ஆசை வைக்காதீங்க யார் மேலேயும், பகவான் தான் சாஸ்வதம்னு இப்படி உலகத்துக்கு காண்பிக்கிறதுக்காக இந்த ஒரு நாடகம் ஆடி தேவிக்காக அழுதார்னு பிரம்மனிஷ்டால் வர்ணிக்கிறார். இப்படி ஒவ்வொரு ஸ்லோகத்துல ஒவ்வொரு காண்டமாக வர்ணிச்சுன்னு போறார். அடுத்ததாக இந்த கபந்தனை சம்ஹாரம் பண்ணி சபரி மோட்சம் கொடுத்து கபந்தன் மூலியமாக அந்த கிஷ்கிந்தையில சுக்ரீவனை பார்த்து சுக்ரீவனை சக்கியம் பண்ணி கொண்டு ஆஞ்சநேய சுவாமிக்கு அனுகிரகம் பண்ணி அந்த சுக்ரீவனுக்கு வாலிய சம்ஹாரம் பண்ணி அகண்ட வானராஜ்யத்தை பட்டாபிஷேகம் பண்ணி வச்ச அந்த பிரபுவுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்றார். அப்படி ராமச்சந்திரமூர்த்தி வானர சைன்யம் எல்லாத்தையும் அழிச்சுண்டு ராவண சம்ஹாரத்துக்காக கிளம்புறார். நேராக லங்கைக்கு போகணும். ராமேஸ்வரம் வந்தாச்சு. மேலே இந்த சமுத்திரதரணம் பண்ணணும் போது இந்த சமுத்திரக்கு அணை கட்டணும், சமுத்திரராஜனை குறித்து சரணாகதி பண்ணணும்னு விபீஷணாழ்வார் சொன்ன உடனே விபீஷணாழ்வார் சொன்ன உடனே இந்த திருப்புல்லாணியில் 3 நாளைக்கு சமுத்திரராஜா குறித்து அன்ன ஆகாரம் இல்லாதபடிக்கு அந்த பிரபு சரணாகதி பண்ணுறார். அப்போ வராத போது கோபத்தோட ஆக்னேயாஸ்திரத்தை எடுக்கிறேன்னு சொன்ன உடனே சமுத்திரராஜன் வந்தாரோன்னு வந்துட்டு, பிரபு இப்போதான் சரி, நீங்கள் சரணாகதி பண்ணும்போது நான் வந்தேன்னா அதை ஏற்றுக்கொள்வது போல நான் இங்கே தான் இருந்தேன், நீங்கள் இப்படி கோபப்படும் போது வரணுன்றதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்னு சொல்லி நீங்கள் மேலே தாராளமாக அணை கட்டுங்கோ, அதுக்கு நான் எல்லா விதமாகவும் பிரயோஜனமாக இருக்கேன்னு இப்படி சரணாகதி பண்ணி சமுத்திரராஜன் சொன்னாரோன்னு. அப்பேற்பட்ட சமுத்திரராஜனுடைய சகாயத்தினாலையும் எல்லா வானர சைன்யத்தினுடைய சகாயத்தினாலையும் ராமச்சந்திரமூர்த்தி அந்த சேத்துவை கட்டுறாராம். அப்படி ஒரு பாலம் இந்த மாதிரி யாரால பண்ண முடியும்? ராமச்சந்திரமூர்த்தியால தான் பண்ண முடியும். அப்படி சேதுபந்தனம் பண்ண பிரபுவுக்கு நமஸ்காரம், அவரை நம்மளை காப்பாற்றட்டோம்னு சொல்லி சேதுபந்தனம் பண்ணி உள்ளே போய் ஏதோ இவனை கொள்ளுவோமா அவனை கொள்ளுவோமான்னு கிடையாது, அத்தனை ராட்சச பெயர்களும் நிர்மூலமாக சம்ஹாரம் பண்ணணும். ஏன்னா அத்தனை பேரும் தன்னுடைய பக்தாலா இருக்கக்கூடிய ரிஷிகளுக்கு இடைஞ்சல் பண்ணியிருக்கா. அத்தனை ரிஷிகளையும் சம்ஹாரம் பண்ணி மாம்சத்தை சாப்பிட்றது இப்படிலாம் பண்ண உடனே அப்பயே தண்டகாரண்யத்திலே ராமச்சந்திரமூர்த்திக்கு அப்படி ஒரு வருத்தம், இந்த பயலெல்லாம் நிர்மூலமாக சம்ஹாரம் பண்ணணும், அதுக்காக தான் தான் வந்திருக்கேன், அவளை சம்ஹாரம் பண்ண போறேன்னு பிரதிஜை பண்ணியிருக்கார் அந்த ரிஷிகள் எல்லோருக்கும். அவளுக்கு பிரதிஜை கொடுத்தது போல ஒத்தனை மிச்சம் வைக்கலையாம். நீ கும்பன் துர்முகன் பிரகஸ்தன்னு எல்லாரையும் ஒத்தனை மிச்சம் வைக்காதபடிக்கு அவரவர்களுக்கு ஏற்ற போல அவாவா போய் தர்மத்தா யுத்தியம் பண்ணி ராமச்சந்திர பிரபு ஒத்தனை மிச்சம் வைக்காதபடிக்கு இப்படி சம்ஹாரம் பண்ணிட்டு வராராம். அப்படி அபாரமான யுத்தம் நடக்கிறது. வானர்கள்லாம் அப்படி ஒரு சைன்ய வீரத்தோட அத்தனை சைன்யத்தையும் வச்சுண்டு அவர்கள் எதை வேணாலும் ஆயுதமாக உபயோகப்படுத்தக்கூடிய சாமர்த்தியம் உள்ள வானர்கள் அப்படி யுத்தம் பண்ணி எல்லா ராட்சசலையும் சம்ஹாரம் பண்ணுறா. ராவணன் பார்த்து வருத்தப்படுறான் கண்லேருந்து.
அவனுக்கு கண்ணீர் பதிலாக ரத்தமாக வருது. என்ன தன் பக்கம் இருக்கிறவா எல்லாரும் காலமாயிட்டே இருக்கா, அவா பக்கத்தில் இருக்கிறவா முக்கியமானவர்கள் யாருமே காலமாகாதபடிக்கு எல்லோரையும் சம்ஹாரம் பண்ணி ராமச்சந்திர பிரபு பக்கம் இருக்கிறவா எல்லோரும் ஜுவலிக்கிறார்கள். இப்படி வீரத்தினால, பிரபுவனுடைய அனுகிரகத்தினால. இப்படி வருத்தப்பட்டு இருக்கிற ராவணன் மேலே அபாரமாக யுத்தம் பண்ணுறார். ராமச்சந்திர பிரபுவும் ராவணனும் அப்படி ஒரு யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்த கடைசியில் மாதலி அந்த தேரை ஓட்டின்னு வராராம், இந்திரனுடைய தேரை. அதில் பிரபு ஏறிக்கொண்டு அந்த ராவணனை பிரம்மாஸ்திரத்தினால சம்ஹாரம் பண்ணி அவனுடைய 10 தலையும் அருந்து கீழே விழுறது, அதுலேருந்து ரத்தம் சொட்டுறது. இப்படி ராமனுடைய சரீரமானது அந்த அஸ்திரத்தினால கீழே விழுறது. இப்படி கீழே விழுந்த உடனே ராவனுடைய சம்ஹாரம் ஆயிடுத்து அப்படின்னோடனே அத்தனை தேவர்களும் சந்தோஷப்படுறார்கள். ஏன்னா இவனை ஜெயிக்கவே முடியாதுன்னு எல்லாரும் தீர்மானம் பண்ணிட்டா, அப்படி ஒரு திக்விஜயம் பண்ணி உலகத்தில் எங்கே போனாலும் ஜெயத்தோட இருக்கான். அவனுக்கு இந்த தோல்வின்றதே தெரியாதா ராவணனுக்கு. அப்படி பரிபாலனை பண்ணிட்டு இருக்கான் அந்த லங்கையை. அப்படி தோல்வி அப்படின்னா என்னன்னே தெரியாத அந்த ராவணனை ராமச்சந்திர பிரபு சம்ஹாரம் பண்ணி இப்படி கீழே தள்ளி கீழே விழுந்த உடனே அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் ஆகாகாரம் பண்ணிட்டு, ராவணனே சம்ஹாரம் ஆயிட்டானா, ராவணனே வதம் பண்ணியாச்சா அப்படின்னு, ராவணன் காலமாயிட்டானான்னு ஆச்சரியப்படுறார்கள் அத்தனை பேரும். ராவணனே அந்த ராமச்சந்திர பிரபு வந்து சம்ஹாரம் பண்ணிட்டாருன்னு எல்லாரும் ஆகாகாரம் பண்ணி கொண்டு இந்த லங்காவாசிகள்லாம் பயந்துட்டே பார்க்குறா. இது மாத்திரம் இல்லாதபடிக்கு ராவணனை பிடிச்சு ஆயிரக்கணக்கான ஸ்திரீகள் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காளாம். அவர்கள் எல்லோரும் இந்த தேவியினுடைய மகாத்மியத்தை தெரியாதபடிக்கு அந்த தேவி மேல கை வச்சதுனால தானே ஜெயிக்கவே முடியாத உங்களுடைய சரீரம் இன்னைக்கு லங்கையில கீழே கிடக்கு, இந்த மாதிரி உங்களுடைய மரிச்ச சரீரம் லங்கையில கிடைக்கும்னு சொப்னத்துக்குள்ள நாங்கள் நினைச்சு பார்க்கல. அந்த தேவியினுடைய பாதிவிரத்திய மகிமை இந்த தேவியை தொட்டதுனால இப்படி ஆயிட்டேலே நீங்கள்னு அத்தனை பேரும் ராவணன் மேல ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டவர்கள் வந்து விழறார்கள். மந்தோதரி நேரா வராளாம். முதல்ல வந்து அந்த ராவணன் மேல விழறா, வந்து இப்பேற்பட்ட இந்த சரீரத்தை பார்க்குற துர்பாகியம் எனக்கு கிடைச்சதே அப்படின்னு சொல்லிட்டு ராவணன் மேல விழுந்து, நாதா எழுந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு பரம பதிவிரத்தையா அந்த மந்தோதரி ராவணனை காலமான உடனே அப்படி வருத்தப்படுறா மந்தோதரி. அப்பேற்பட்ட பரம பதிவிரத்தையா இருக்கக்கூடிய மந்தோதரிக்கு பகவான் சாட்சாத்காரம் வைகுண்ட தரிசனத்தை கொடுத்தாராம். அப்படி கொடுத்து மந்தோதரி அதில் சமாதானமானாள். அப்புறம் விபீஷண சுவாமியை கூப்பிட்டு எல்லா காரியங்களும் பண்ண சொன்னார். அந்த பிரம்மவேத சம்ஸ்காரம் பண்ண சொன்னாராம். அவன் யாகம் பண்ணினவன், அக்னிஹோத்திரம் பண்ணினவன், அவனுக்கு பிரம்மவேத சம்ஸ்காரம் பண்ணணும்னு சொல்லிட்டு ராமச்சந்திர பிரபுவே பக்கத்தில் இருந்து ராவணனுக்கு பிரம்மவேத சம்ஸ்காரம் பண்ண சொல்லி விபீஷண ஆழ்வாரை கூப்பிட்டு பண்ண சொல்லி ராமச்சந்திர பிரபு பக்கத்தில் இருந்து நடத்தி வைக்கிறார். அப்புறம் மேலே பரதாழ்வார் போய் அவர் 14 வருஷங்க அப்புறம் வரலன்னா அவர் அக்னியில இறங்கிடுவேன்னு சொல்லியிருக்காரு. ஒன்றும் அவரை போய் நிறுத்தணும் தடுக்கணும்ன்றத பொறுப்பு ராமச்சந்திர பிரபு இருக்கிறதுனால முடிய போகிறது 14 வருஷம். வரலன்னா கண்டிப்பாக வச்ச பிரதிஜை பரதாழ்வார் அக்னியில இறங்கிடுவார்ன்றதுனால விபீஷண சுவாமியை பார்த்து, விபீஷணா இந்த புஷ்பக விமானம் வேணும், நான் நடந்து போனேன்னா இன்னொரு 6 மாதம் ஆகும், இந்த விமானத்தில் சீக்கிரம் போகணும் அப்படின்னோடனே, பிரபு இதெல்லாம் நீங்கள் போட்ட பிச்சை தாராளமாக நீங்கள் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு இல்லாதான் விபீஷண ஆழ்வார் அந்த புஷ்பக விமானத்தை கொடுக்குறார் ராமச்சந்திர பிரபு கிட்ட. உடனே ராமச்சந்திர பிரபு அந்த புஷ்பக விமானத்தோடு சேர்ந்துட்டு வந்து அந்த சிம்ஷபா விரக்ஷத்தை அடியில் இருக்கிற தேவியை அழைத்து கொண்டு பார்க்குறாராம். 10 மாதங்க அப்புறம் ராமச்சந்திர பிரபு தேவியும் வந்து பார்க்குறா. ராமச்சந்திர பிரபுவை கட்டிண்டு 2 பேரும் பரஸ்பரம் கட்டி கொண்டு அப்படியே அலாக்கா தூக்கின்னு போயிட்டாராம். ராமச்சந்திர பிரபு புஷ்பக விமானத்தில் வச்சுண்டு அந்த லக்ஷ்மண சுவாமியோட கிளம்பிட்டாராம். அப்படி கிளம்பி போகிற ராமச்சந்திர பிரபுவை பார்த்து விபீஷண ஆழ்வார், சுக்ரீவன் எல்லோரும் நாங்களும் வரோம்னு சொல்லிட்டு பட்டாபிஷேகத்துக்கு நாங்களும் வரலாமான்னு கேட்ட உடனே பரதன் மேலே இருக்கிற அந்த ஒரு ஆசையினால பிரபு தான் கிளம்புறேன்னா அவசியம் நீங்கள் எல்லோரும் வரணும்னு சொல்லிட்டு அத்தனை பேரையும் ஏற்றி கொண்டு அந்த புஷ்ப விமானத்தில் கிளம்பி அங்கே வானர ஸ்திரீகளையும் அழிச்சுட்டு நேராக அயோத்திக்கு வராராம் பரதனை பார்க்கணுன்ற ஆசையில். இத்தனை அவசரத்திலையும் பரதனை பற்றி 3 ஸ்லோகத்தில் சொல்கிறார் பிரம்மனிஷ்டா. எப்பேற்பட்ட பரதன் தெரியுமா? அண்ணாக்காக அத்தனை ராஜ்யத்தையும் தியாகம் பண்ணி, யுவராஜம் கிடையாது, அண்ணாக்காவது யுவராஜ பட்டாபிஷேகம் தான். ஆனால் இப்போ அண்ணாவும் இல்லை, முழுக்க பூமண்டலத்தை முழுக்க பரிபாலனம் பண்ணக்கூடிய பொறுப்பு பரதாழ்வாருக்கு வந்துடுது. அப்பேற்பட்ட ராஜ்யம் தனக்கு வேண்டான்னு பாதுகான்யஸ்த ராஜ்யமாக நடத்தி கொண்டு அண்ணா அங்கே கஷ்டப்பட்டு இருப்பான்றதுனால கோமூத்திரத்தில் சில பக்குவம் பண்ண அந்த பதார்த்தத்தை துவச்சி அதை தான் ஆகாரமாக பண்ணுறாராம். அப்படி சாப்பிட்டு கொண்டு ஒரு ரிஷி போல தன் சரீரத்தை சுக்கம் எதுவுமே இல்லாதபடிக்கு அந்த பாதுகைக்கு பூஜை பண்ணி கொண்டு பாதுகான்யஸ்த ராஜ்யமாக பரிபாலனம் பண்ணிட்டு இருக்காராம் அந்த பரதாழ்வார்.
ஆஞ்சநேய சுவாமி மூலியமாக சொல்லி, நீ முதல்ல போய் சொல்லிடு, பரதாழ்வார் நெருப்பில் இறங்கிடுவார்னு உடனே இதுக்கே பயமாக இருக்கான் ராமச்சந்திர பிரபுவுக்கு. சீக்கிரம் மணி ஆயிடுத்துனா என்ன பண்ணுறதுன்னு. அப்படி வரும்போது ஆஞ்சநேய சுவாமி பார்த்தா சொன்னது போல பரதாழ்வார் அக்னியில் இறங்கிறதுக்காக சித்தமாக இருக்கார். உடனே ராமர் வந்தாச்சு, பரத்வாஜ் ஆசிரமத்தில் இருக்காருன்ன உடனே அந்த ஆஞ்சநேய சுவாமியை கட்டி கொண்டு பரதர் சொல்கிறாராம், நம்மளுக்கு நம்ம உயிரோடு இருக்கணும், எந்த ஒரு காலத்திலையும் உயிரை விட்டுறக்கூடாது. ஏன்னா நல்ல காலம் வரும் பிரபுவனுடைய அனுகிரகத்தினால. அதனால 14 வருஷமாக நான் காத்துட்டுருக்கேன், எனக்கு நல்ல காலம் வருமான்னு உங்கள் மூலியமாக எனக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஆஞ்சநேய சுவாமியை கட்டின்ட்டார். இந்த ஒரு ராமர் வந்துட்டாரு, இந்த செய்தி நான் கேட்பேனான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன், உங்கள் மூலியமாக வந்ததுன்னு பரம சந்தோஷப்பட்டு அப்படி ராமச்சந்திர பிரபு வந்த உடனே ராமச்சந்திர பிரபுவை தலைக்கு மேலே நமஸ்காரம் பண்ணி அப்படியே பரதரை புஷ்பக விமானத்தில் ஏற்றின்ட்டாராம். ராமச்சந்திர பிரபு வந்துட்டாருன்ன உடனே அங்கே அயோத்தியில் விஷயத்தெல்லாம் சொல்லி எல்லாரையும் சித்தமாக வச்சிருக்கார். புஷ்பக விமானத்தோடு இறங்கின உடனே ரதத்தை கொண்டு நிறுத்தின உடனே பரதாழ்வார் தானே ரதத்தை ஓட்டின்னு வராராம். அப்படி ராமச்சந்திர பிரபு உட்காத்தி வச்சு அவர்கள் அங்கேருந்து லக்ஷ்மண சுவாமி பக்கத்தில் இருக்கிற சாமரம் போடுறார். ஆஞ்சநேய சுவாமி வெண்கொடை பிடிக்கிறாராம். அப்புறம் சுக்ரீவன், அங்கதன் முதலியவர்கள்லாம் பக்கத்தில் நின்று கொண்டு ராமச்சந்திர பிரபுக்கு உபச்சாரம் பண்ணுறா. அப்போ ராமச்சந்திர பிரபுவை வில்லு அம்பெல்லாம் ஜாம்பவான் முதலியவர்கள் கையில் வச்சுட்டுருக்காலாம். அப்படி ராமச்சந்திர பிரபுவை ராஜாதிராஜனாக அந்த ரதத்தில் ஏறி அயோத்திக்கு அழிச்சுன்னு ராமச்சந்திர பிரபுவுக்கு வசிஷ்டர் தன் கையினாலேயே சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறாராம். எப்படின்னா 4 சமுத்திரத்துலேருந்து ஜலம் எடுத்துன்னு வரணும் அப்படின்னு சுக்ரீவன்ட்ட ஆக்ஞை போட்டார். அதனால 4 சமுத்திரத்துள்ள அத்தனை ஜலத்தையும் சுக்ரீவன் வானரர்கள் அனுப்பிச்சு எடுத்துன்னு இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை நதிகளுடைய ஜலங்களும் எடுத்துன்னு எல்லாத்தையும் கலந்து இந்த ராமச்சந்திர பிரபுவுக்கு சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணணுன்றதுக்காகவே 64 தலைமுறையாக வசிஷ்டர் வாத்தியாராக இருக்கார். நடுப்புற வாத்தியார்னு சொன்னால் சேர்த்துக்க மாட்டான்றதுனால ஆரம்பத்திலேருந்து வாத்தியாராக இருந்து கொண்டு குருவாக இருந்து கொண்டு எதுக்குன்னா இப்பேற்பட்ட வைகுண்டவாசி பிறக்க போறார், அவருக்கு நம்ம கையால் சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு தான் அந்த வசிஷ்டர் காத்துன்னு இருக்காராம். அந்த குடும்பத்துக்கு குருவாக இருந்து கொண்டு அப்பேற்பட்ட பாக்கியம் அவருக்கு கிடைச்சிருக்கோன்னா இப்போ தன் கையினால் ராமச்சந்திர பிரபுவையும் தேவியும் உட்காத்தி வச்சு சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணி இதுக்கு மேலே ராஜ்யம் உன் பொறுப்பு ராமா, எப்படி உங்கள் அப்பா பரிபாலனம் பண்ணாரோ அதே போல் நீ பரிபாலனம் பண்ணணும்னு அந்த ராஜ்யத்தை பரதன் கிட்டேருந்து அதை வாங்கி ராமச்சந்திர பிரபுகிட்ட ஒப்படைக்கிறாராம். வசிஷ்டாழ்வார் சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணுறார். இந்த பட்டாபிஷேகம் பண்ணுறதுக்காக தான் இத்தனை நாளாக காத்துன்றார். வசிஷ்டரும் பரம சந்தோஷப்பட்டார் அப்படின்னு பிரம்மனிஷ்டால் வர்ணிக்கிறார். இவ்வாறு ராமருடைய பட்டாபிஷேகம் நடக்கிறதுனே அயோத்தி ஜனங்கள்லாம் சந்தோஷப்படுறார்களாம். அதுவும் இந்த புருஷர்கள்லாம் சொல்லும்போது இந்த உத்தரியத்தை மேலே தூக்கி அதை இப்படியே சுற்றின்னு ஓடி வரார்களாம் சந்தோஷத்தில். இப்படியே வர்ணிக்கிற ஸ்லோகம் இருக்குது. அந்த குஷியில் நம்ம மேலே போட்டிருக்கிற துண்டு எடுத்து மேலே சுற்றிட்டு ஏதாவது கத்துவோம் ஒன்று உற்சாகத்தில் அப்படியே வர்ணிச்சிருக்கார். அப்படி இந்த புருஷர்கள்லாம் இப்படி கொண்டாடுறார்கள். ஸ்திரீகள்லாம் கையில் புஷ்பத்தை எடுத்துட்டு ராமச்சந்திர பிரபு மேலே போடுறதுன்னு அப்படி எல்லோருக்கும் பரம சந்தோஷமாக இந்த பிரபு இப்படி பட்டாபிஷிக்தராக இருந்து நம்மளை பரிபாலனம் பண்ண மாட்டார்களான்னு 14 வருஷமாக காத்துட்டு இருக்காலாம் அந்த ஜனங்கள்லாம். ஏன்னா அப்பையும் அதுக்கு தானே ஆசைப்பட்டார், ராமம் சத்ராவிரதானம்னு. அந்த பிரபு ராஜ்ய பரிபாலனம் பண்ணும்போது நாங்கள் இருக்க மாட்டோமா பிரஜைகளான்னு ஆசைப்பட்டு அப்படி நாளைக்கு பட்டாபிஷேகம் ஆயிடுமேனு ஆசைப்பட்டுன்னு இருக்கும்போது எல்லாம் மாதிரி பிரபு 14 வருஷம் காட்டுக்கு போயிட்டாரணும். அந்த மாதிரி எதுவும் நடக்காதபடிக்கு பட்டாபிஷேகம் ஆயிடுத்து மேலே பிரபு பரிபாலனம் பண்ண பாராருனோடனே அந்த ஜனங்களுக்கெல்லாம் அப்படி ஒரு சந்தோஷம், அப்படி ஒரு பட்டாபிஷேகம் நடந்ததுன்னு ஜனங்கள்லாம் சந்தோஷப்பட்டால்னு பிரம்மனிஷ்டால் வர்ணிக்கிறார். பேர்பட்ட பிரபு ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கார். தர்மத்தகா பண்ணுறதுனால எல்லாம் அனுகூலமாக இருக்குது. அந்தந்த சமயத்தில் மழை பெய்யறது, அந்தந்த சமயத்தில் வெயில் அடிக்கிறது, பனி பெய்யறது, எந்தெந்த சமயத்தில் எதெல்லாம் காய்க்கணுமோ எது க்ஷேமத்தை கொடுக்கணுமோ க்ஷேமத்தை கொடுக்கறது, ஜனங்கள் எல்லோரும் யாருக்குமே வியாதி இல்லாதபடிக்கு, இந்த மாதிரி உபதிரவங்கள்லாம் இல்லாதபடிக்கு, இயற்கையான சீற்றங்கள் இவைகள்லாம் எதுவுமே இல்லாதபடிக்கு தர்மத்தகா ராஜ பரிபாலனம் பண்ணும்போது இந்த மாதிரி எதுவும் வராது அப்படின்றத சொல்லுவா. அப்படி ராமச்சந்திர பிரபுவனுடைய ராஜ்யத்தில் அப்படி காண்பிச்சாராம் பிரபு. தர்மத்தகா பரிபாலனம் பண்ணுறதுனால ஜனங்கள்லாம் அப்படி சந்தோஷமாகவும் மன நிம்மதியோடவும் வியாதிகள்லாம் இல்லாதபடிக்கு எந்த இயற்கை சீற்றமும் இல்லாதபடிக்கு அப்படி ராஜ்ய பரிபாலனமானது நடந்தது. எல்லோரும் பரம சந்தோஷப்பட்டா அப்படின்னு பிரம்மனிஷ்டால் வர்ணிக்கிறார். இப்பேற்பட்ட பிரபு ஏகபத்னிய பிரததரனாக தேவியை தவிர யாரையுமே இந்த அவதாரத்தில்
கல்யாணம் பண்ணிக்காதபடிக்கு தேவி தான் ஏகபத்னி விரததரனாக இருந்து கொண்டு அந்த பிரபு ராஜ்ய பரிபாலனம் பண்ணாரு. பிரம்மனிஷ்டால் வர்ணிச்சுட்டு கடைசியாக தேவி பற்றி சொல்கிறாராம். பிரபு அப்படி இருந்தார்னா தேவியும் அப்படி இருக்கா. என்னன்னா ராமச்சந்திர பிரபுவை மனசுல என்ன நினைக்கிறாரோ அதை பண்ணுவாளாம் தேவி. அப்படி ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்கிறாராம் அந்த பிரபுக்காக. இப்படி கண்ணை காமிச்சா புரிஞ்சுன்றுவாளாம். அப்படி குணவதியாகவும் சீலவதியாகவும் பிரபுவுக்கு சந்தோஷத்தை கொடுத்துண்டு தன்னுடைய வெக்கத்தினாலையும் பகவானை சந்தோஷப்படுத்திண்டு இப்படி கண்ணை காண்பிச்ச உடனே ராமச்சந்திர பிரபுவுக்கு எல்லா விதமாகவும் சுஷ்ரூஷை நடக்கும். ராமருக்கு என்னன்னா தேவி இல்லைன்னா அந்த நாளே ஓடாதான். இப்படி சுஷ்ரூஷை பண்றவா இருந்தானா அப்புறம் அந்த அவ இல்லாம அந்த நாள் எப்படி ஓடும்? அவள் நினைக்க தானே தோணும். அப்படி தேவியும் இருக்கான்னு சொல்லிட்டு இங்க தேவியை பத்தியும் பின்னாடி ஒரு ஸ்லோகம் சொல்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்ம போற போக்குல இதெல்லாம் விஸ்தாரமா பார்க்கறதுக்கு சமயமே இல்லை. எல்லா இடத்துலையும் ராமரோசத்தின்னு ராமருடைய குணங்கள் தானே சொல்றோம். அந்த சமயத்திலும் பிரம்மனிஷ்டால் கடைசியாக அந்த அத்தியாயத்தை முடிக்கும் போது அப்படி ராமச்சந்திர பிரபுவை தேவி சந்தோஷப்படுத்தினா தன்னுடைய குணங்கள்னாலையும் கெட்டிக்காரத்தனத்தினாலையும்னு பிரம்மனிஷ்டால் சொன்னார். அது ரொம்ப ஆச்சரியமாகவும் அற்புதமாகவும் இருந்தது. அப்படி தேவியை பற்றி சொல்லி எப்படி சீதாராமராக இருந்து கொண்டு அயோத்தியில் ராமச்சந்திர பிரபு ராஜ்ய பரிபாலனம் பண்ணினார்ன்றதோட இந்த அத்தியாயமானது பூர்த்தியாகுது. அப்பேற்பட்ட சுக்கராமாயணம் இந்த 10வது அத்தியாயத்தில் ராமச்சந்திர பிரபு அவதாரத்திலேருந்து ஆரம்பித்து ராவண சம்ஹாரம் பர்யந்தம் பிரம்மனிஷ்டால் வர்ணிச்சிருக்கா. எல்லோருக்கும் இது மேலே பாராயணம் பண்ணுறதுக்கு பரமபாகியம். மேலே எல்லோரும் கறந்து இந்த அத்தியாயத்தை பாராயணம் பண்ணுவோம். அச்ச தசமோऽध्यायः ஸ்ரீசுகோவாச खट्वाङ्गात् दीर्घबाहुश्च रघुस्तस्मात् पृथुश्रवाः अजस्ततो महाराजः तस्माद् दशरथो अभवत् तस्यापि भगवानेशः साक्षात् धर्ममयो हरिः अंशांशेन चतुर्धागात् पुत्रत्वं प्रार्थितः सुरैः रामलक्ष्मणभरत शत्रुघ्नाः इति संज्ञया तस्यानुचरितं राजन् ऋषिभिः तत्त्वदर्शिभिः श्रुतं हि वर्णितं भूरि त्वया सीतापतेर्मुहुः गुर्वर्थे त्यक्तराज्यः व्यचरदनुवनं पद्मपद्म्यां प्रियायाः पानिस्पर्श अक्षमाभ्यां मृजितपथरुजो यो हरीन्द्रानुजाभ्यां वैरूप्यात् शूर्पणख्याः प्रियविरहरुषा आरोपितभ्रूविजृम्भ त्रस्ताब्धिः बद्धसेतुः खलदवदहनः कोसलेन्द्रः अवतान्नः विश्वामित्राध्वरेयेन मारीचाद्या निशाचराः पश्यतो लक्ष्मणस्यैव हता नैरृतपुङ्गवाः यो लोकवीरसमितो धनुरैषमुग्रं सीता स्वयं वरगृहे त्रिशतोपनीतम् आदाय बालगजलील इव इक्षुयष्टिं सज्जीकृतं नृपविकृष्य बभञ्ज मध्ये जित्वानुरूपगुणशील वयोङ्गरूपां सीताभिधां श्रियम् उरसि अभिलब्धमानां मार्गे व्रजन् भृगुपतेः व्यनयत्प्ररूढं दर्पं महीमकृत यस्त्रिरराजबीजां यः सत्यपाशपरिवीत पितुर्निदेशं स्त्रेणस्य चापि शिरसा जगृहे सभार्यः राज्यं श्रियं प्रणयिनः
सुहृदो निवासं त्यक्त्वा ययौ वनमसूनिव मुक्तसङ्गः रक्षस्वसुः व्यकृतरूपम् अशुद्धबुद्धेः तस्याः खरत्रिशिरदूषण मुख्यबन्धून् जज्ञे 14 सहस्रमपारणीय कोदण्डपाणिः अटमान उवास कृच्छ्रम् सीताकथाश्रवण दीपितहृच्छयेन सृष्टं विलोक्य नृपते दशकन्धरेण जघ्ने अद्भुतेन वपुषा आश्रमतोपकृष्णः मारीचमाशु विशिखेन यथाकमुग्रः रक्षोधमेन वृकवत् विपिने असमक्षम् वैदेहराज दुहितर्यपयापितायाम् भ्रात्रावने कृपणवत् प्रियया वियुक्तः स्त्रीसङ्गिनां गतिमिति प्रचयंश्चचार दग्ध्वा आत्मकृत्यहत कृत्यमहङ्कबन्धम् सख्यं विधाय कपिभिः दयिता गतिं तैः बुद्ध्वा च बालिनिहते प्लवगेन्द्रसैन्यैः वेलामगात् समनुजः अजभवार्चिताङ्घ्रिः यद्रोषविभ्रमविवृत्त कटाक्षपात सम्भ्रान्तनक्रमकरो भयगीर्णघोषः सिन्धुः शिरस्यर्हणं परिगृह्य रूपी पादारविन्दमुपगम्य बभाषयेतत् न त्वां वयं जडधियोऽनुविदाम भूमन् कूटस्थमादिपुरुषं जगताम् अधीशम् यत्सत्त्वतः सुरगणाः रजसः प्रजेशाः मन्योश्च भूतपतयः स भवान् गुणेशः कामं प्रयाहि जहि विश्रवसो अवमेहं त्रैलोक्यरावणमवाप्नुहि वीरपत्नीं बध्नीः सेतुमिहते यशसो वितत्यै गायन्ति दिग्विजयिनो यमुपेत्य भूपाः बद्धो दधो रघुपतिः विविधाद्रिकूटैः सेतुं कपीन्द्रकरकम्पित भूरुहाङ्गैः सुग्रीवनीलहनुमत् प्रमुखैरनीकैः लङ्कां विभीषणदृशा आविशदग्रदग्धाम् सावानरेन्द्रबलरुद्ध विहारकोष्ठ श्रीद्वारगोपुर सदोवलिभीविटङ्का निर्भज्यमानधिषणः ध्वजहेमकुम्भ शृङ्गाटकाः गजकुलैः हृदिनीव घूर्णाः रक्षः पतिः तदवलोक्य निकुम्भकुम्भ धूम्राक्षदुर्मुख सुरान्तनरान्तकादीन् पुत्रं प्रहस्तम् अतिकाय विकम्पणादीन् सर्वानुगान् समहिनोदथ कुम्भकर्णम्
तां यातु धानपृतनाम् असिशूलचाप प्रासृष्टिशक्तिशरितोमर खड्गदुर्गाम् सुग्रीवलक्ष्मणमरुत् सुतगन्धमाद नीलाङ्गदर्क्षपनसादिभिः अन्वितोगात् तेनेकपारघुपतेः अभिपत्य सर्वे द्वन्द्वं वरूचमिभपत्तिरथाश्वयोधैः जघ्नुर्द्रुमैः गिरिगदेषुभिरङ्गदाद्याः सीताभिमर्श हतमङ्गलरावणेशान् रक्षः पतिः स्वबलिनष्टिमवेक्ष्य रुष्टः आरुह्य यानकम् अथाभिससार रामम् स्वस्यन्दने द्युमतिमातलिनोपनीते विभ्राजमानमहनन् निशितैक्षुरप्रैः रामस्तमाह पुरुषादपुरीश यन्नः कान्तासमक्षमसताप हृताश्वसत्ते त्यक्तत्रपस्य फलमद्य जुगुप्सितस्य यच्छामि काल इव कर्तुरलङ्घ्य वीर्यः एवं क्षिपन् धनुषि सन्धितमुत्ससर्ज बाणं सवज्रमिव तद्धृदयं बिभेदा सोऽसृग्वमन् दशमुखैः न्यपतद्विमानात् हाहेति जल्पति जने सुकृतीव रिक्तः ततो निष्क्रम्य लङ्कायाः यातु धान्यः सहस्रशः मन्दोदर्या समं तस्मिन् प्ररुदत्य उपाद्रवन् स्वान् स्वान् बन्धून् परिष्वज्य लक्ष्मणेषुभिः अर्दितान् रुरुदुः सुस्वरं दीनाः घ्नन्त्याः आत्मानमात्मना हाहतास्म वयं नाथ लोकरावण रावण कं यायाच्छरणं लङ्का त्वद्विहीना परार्दिता नैवं वेद महाभाग भवान् कामवशं गतः तेजोनुभावं सीतायाः येन नीतो दशामिमां कृतैषा विधवा लङ्का वयं च कुलनन्दना देहः कृतोऽन्नं गृध्राणाम् आत्मा नरकहेतवे श्रीशुकोवाच स्वानां विभीषणश्चक्रे कोसलेन्द्रानुमोदितः पितृमेधविधानेन यदुक्तं साम्परायिकं ततो ददर्श भगवान् अशोकवनिकाश्रमे क्षामां स्वविरहौ याधिं शिंशपामूलमास्थितां रामः प्रियतमां भार्यां दीनां वीक्ष्य अन्वकम्पता आत्मसन्दर्शनाह्लाद विकसन्मुखपङ्कजाम् आरोप्य आरुरुहेयानं भ्रातृभ्यां हनुमद्युतः विभीषणाय भगवान् दत्त्वा रक्षो गणेशतां लङ्कामायुश्च कल्पान्तं ययौ
चीर्णव्रतः पुरीम् अवकीर्यमाणः कुसुमैः लोकपालार्पितैः पथि उपगीयमानचरितः शतधृत्यादिभिर्मुदा गोमूत्र यावकं श्रुत्वा भ्रातरं वल्कलाम्बरं महाकारुणिकोतप्यत् जटिलं स्थण्डिलेशयं भरतः प्राप्तमाकर्ण्य पौरामात्य पुरोहितैः पादुके शिरसि न्यस्य रामं प्रत्युद्यतोऽग्रजं नन्दिग्रामात् स्वशिबिरात् गीतवादित्रनिस्वनैः ब्रह्मघोषेण च मुहुः पठद्भिः ब्रह्मवादिभिः स्वर्णकक्षपताकाभिः हैमैः चित्रध्वजैः रथैः सदश्वैः रुक्मसन्नाहैः भटैः पुरटवर्मभिः श्रेणीभिः वारमुख्याभिः भृत्यैश्चैव पदानुगैः पारमेष्ठ्यानि उपादाय पुण्यानि उच्चावचानि च पादयोः न्यपतत् प्रेम्णा प्रक्लिन्न हृदये क्षणः पादुकेऽन्यस्य पुरतः प्राञ्जलिः बाष्पलोचनः तमाश्लिष्य चिरं दोर्भ्यां स्नापयन् नेत्रजैः जलैः रामो लक्ष्मणसीताभ्यां विप्रेभ्यः ये अर्हसत्तमाः तेभ्यः स्वयं नमश्चक्रे प्रजाभिश्च नमस्कृतः धुन्वन्त उत्तरासङ्गान् पतिं वीक्ष्य चिरागतम् उत्तराः कोसलामाल्यैः किरन्तो न नृतुर्मुदा पादुके भरतो अगृह्णात् चामरौ व्यजनोत्तमे विभीषणः ससुग्रीवः श्वेतच्छत्रं मरुत्सुतः धनुः निषङ्गात् शत्रुघ्नः सीतातीर्थकमण्डलुम् अबिभ्रत् अङ्गदः खड्गम् हैमं चर्मर्क्षरान्नृपा पुष्पकस्थः अन्वितस्त्रीभिः स्तूयमानश्च वन्दिभिः विरेजे भगवान् राजन् ग्रहैश्चन्द्रैवोदितः भ्रातृभिः नन्दितः सोऽपि सोत्सवां प्राविशत्पुरीं प्रविश्य राजभवनं गुरुपत्नीः स्वमातरं गुरून् वयस्यावरजान् पूजितः प्रत्यपूजयत् वैदेही लक्ष्मणश्चैव यथावत् समुपेयतुः पुत्रान् स्वमातरस्तास्तु प्राणांस्तन्वयिवोत्थिताः आरोप्य अङ्के अभिषिञ्चन्त्यः बाष्पौघैः विजहुः शुचः जटानिर्मुच्य विधिवत्
कुलवृद्धैः समं गुरुः अभ्यषिञ्चत् यथैवेन्द्रः चतुस्सिन्धुजलादिभिः एवं कृतशिरस्नानः सुवासाः स्रग्व्यलङ्कृतः स्वलङ्कृतैः सुवासोभिः भ्रातृभिः भार्यया बभौ अग्रहीत् आसनं भ्रात्रा प्रणिपत्य प्रसादितः प्रजाः स्वधर्मनिरताः वर्णाश्रम गुणान्विताः जुगोप पितृवत् रामः मेनिरे पितरं च तं त्रेतायां वर्तमानायां कालः कृतसमोऽभवत् रामे राजनि धर्मज्ञे सर्वभूतसुखावहे वनानि नद्यो गिरयः वर्षाणि द्वीपसिन्धवः सर्वे कामदुघा आसन् प्रजानां भरतर्षभा नाधिव्याधि जराग्लानि दुःखशोकभयक्लमाः मृत्युश्च अनिच्छतां नासीत् रामे राजन्यधोक्षजे एकपत्नी व्रतधरः राजर्षिचरितः शुचिः स्वधर्मं गृहमेधीयं शिक्षयन् स्वयमाचरत् प्रेम्णानुवृत्त्या शीलेन प्रश्रया वनता सती धिया ह्रिया च भावज्ञा भर्तुः सीताहरन् मनः। श्रीहरये नमः। श्रीहरये नमः। इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां नवमस्कन्धे रामचरिते दशमोऽध्यायः।